அழகர் கோவில் அருகே மகா பெரியவர் கோவில் பூமி பூஜை தொடக்கம். ஆதரவற்றவர்களுக்கு செய்யும் சேவையில்தான் இறைவன் மகிழ்ச்சியடைகிறார். மதுரை ராமகிருஷ்ண மடம் தலைவர் சுவாமி நித்ய தீபானந்தா பேச்சு. ஆதரவற்றவர்களுக்கு செய்யும் சேவையில்தான் இறைவன் மகிழ்ச்சியடைகிறார் என்று மதுரை அழகர் கோவில் அருகே நடைபெற்ற காஞ்சி மகா பெரியவர் கோவில் பூமி பூஜை தொடக்க விழாவில் மதுரை ராமகிருஷ்ணா மடம் தலைவர் சுவாமி நித்ய தீபானந்தா பேசினார். மதுரை அழகர் கோவில் அருகே பொய்கைக்கரைப்பட்டியில் ஸ்ரீ மகா பெரியவர் கோவில் கட்டுமான பணி பூமி பூஜை நடந்தது. சத்திரப்பட்டி சாலையில் உள்ள அழகர் கோவில் தெப்பக்குளம் எதிரே அரசு பள்ளிக்கு அடுத்துள்ள சிட்டி ஃபால்ஸ் வளாகத்தில் இக்கோவில் அமைய இருக்கிறது. காலை 9 மணிக்கு சிறப்பு ஹோமங்கள், ஆராதனைகள், மகன்யாசம் உள்ளிட்ட வைபவங்கள் நடைபெற்றன. மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு வரவேற்றார். தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் புதூர் வி. ராமகிருஷ்ணன், ஆடிட்டர் சேது மாதவா, நந்தினி ரியல் எஸ்டேட் அதிபர் எம்.ஆர். பிரபு, ஜெயபாரத் ஹோம்ஸ் நிர்வாக இயக்குனர் ஜெயக்குமார், மகா பெரியவா குரூப் சேர்மன் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் தலைவர் சுவாமி ஸ்ரீ நித்ய தீபானந்தா குத்துவிளக்கேற்றி திருப்பணியை தொடங்கி வைத்தார். மதுரை மட்டுமன்றி தமிழ்நாடு முழுவதும் இருந்து பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் ஸ்படிக மாலை, விபூதி பிரசாதம், ஸ்ரீ மகா பெரியவா புகைப்படம், அழகர் கோவில் தோசை பிரசாதம் மற்றும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் அமைப்பு நிறுவனர் நெல்லை பாலு ஏற்பாடுகள் செய்திருந்தார். ஸ்ரீமடத்திலேயே நடத்தியவன் புதுப்பிரிவா பாலப்பிரிவா கையாலே குறைந்தபட்சம் இந்தியா முழுக்க இருக்கிற பல்வேறு சிறப்பு அழைப்பாளர் கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த், லேனா தமிழ்வாணன், குமரி அனந்தன், பொள்ளாச்சி மகாலிங்கம், அப்புறம் கிரண் பேடி உட்பட பல்வேறு நபர்களுக்கு காஞ்சி மட குற்றாலீஸ்வரன் இதுபோல் நிறைய பேருக்கு மடத்தினுடைய விருது வழங்கி கௌரவித்திருக்கிறேன். ரொம்ப நாள் ஆசை. பெரியவா கிரகம் என்று மதுரை எஸ்எஸ் காலனியிலே பொன்மேனி நாராயண் ரோட்டில் பெரியவா கிரகம் இருந்து பெரிய படங்கள், இந்த மாதிரி அளவு படங்கள் எல்லாம் பெரிய அளவிலே ஒரு 50 படங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் குருவார பூஜை. இப்போ இதை முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சாயந்தரம் அங்கே குருவார பூஜை இதே வாத்தியாராலே புஷ்பாஞ்சலியாக தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். பெரியவாளுக்கு இந்த இடம் கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் இது எப்படியோ இந்த இடம் பெரியவாளுக்கு இந்த இடம்தான் அமைய வேண்டும். அதுவும் திருமாலிரும் சோலை ரிஷபத்ரி என்று அழைக்கப்படுகிற அந்த மலையின் கீழே பார்த்தீங்கன்னா நம்முடைய அழகர் கோவிலுடைய மலை இங்கிருந்து தெரியும். அப்படியே அழகரையே இது பெரியவா இங்கிருந்து வணங்குவது போல அந்த இடம் அமைந்திருக்கிறது. சில பேர் கூட கேட்டார்கள், எஸ்எஸ் காலனியிலிருந்து நீங்கள் இங்கே போய்விடுவீர்களா அப்படின்னு கேட்டார்கள். பெரிய தூரம் இல்லை. நம்ம இங்கிருந்து காரைக்காலில் போய் சனீஸ்வர பகவானை வழிபடுகிறோம், கும்பகோணம் போய் எல்லா இடத்தையும் பார்க்கிறோம், அப்படியே காசி கயா வரைக்கும் போயிட்டு வருகிறோம். ஒன்றும் பெரிய தூரம் இல்லை, பக்கம்தான். இருந்தாலும் இந்த இடத்தில் தான் பெரியவாளுக்கு அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த இடம் தேர்வு செய்ய பெற்று மொத்தம் இது இந்த ரோட் சைடோடு சேர்ந்து 18 சென்ட் இடம். அந்த பந்தலுக்கு ஒரு நிமிஷம், பந்தலுக்கு அடுத்து வரைக்கும் அந்த ஒரு பில்டிங் இருக்கு, அது வரைக்கும் சார் ஒரு சேர் போடுங்க அந்த அண்ணாக்கு ஓரமாக, அது வரைக்கும் அந்த இடம் இருக்கிறது. பெரியவாளுடைய விக்கிரகமும் காமாட்சி கோபுரமும் இந்த வரத்திலே அமைய இருக்கிறது. அதே போல் இங்கே ஒரு அறை, இங்கே ஒரு அறை, அந்த பட்டர் தங்குவதற்கான அறை என்று இந்த இடம் முழுக்க இருந்து ஒரு 3/4 அளவு பெரியவா திருக்கோவில் அரங்கம், அந்த ஹால், மீட்டிங் ஹால் மாதிரி வைத்துக்கொண்டு சுற்றி மகா பெரியவாவுடைய வித்தியாசமான புகைப்படங்கள் வைக்கப்பட இருக்கிறது. அதற்கு அடுத்தாற் போன்று ஒரு 6-7 சென்ட்டிலே ஒரு முதியோர் இல்லம் கட்டப்பட வேண்டும். ஏன்னா பெரியவா நம்ம பிரார்த்தனை பண்ணி சுவாமி காரியமாக இருந்தாலும் அதோடு கூடிய ஒரு சேவை உள்ளத்தோடு கூடிய நம்முடைய மேலூருடைய இந்த பகுதியினுடைய எம்எல்ஏ அண்ணா வந்திருக்கிறார்கள். ஒரு கைத்தட்டல் கொடுத்து உற்சாகப்படுத்தலாம். நான் ஒரு சேர் படான்னு போட மாட்டேங்கிறீங்களா? அண்ணா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அது இந்த இடத்துக்கு மட்டுமே ஒரு 45 to 48 லட்சம் ரூபாய் ஆகிறது. நான் இந்த இடத்தை தொடங்குகிற பொழுது என்னால் முடியுமா, இது சாத்தியமாகுமா, நம்மாலே இந்த காரியத்தை செய்ய முடியுமா என்றெல்லாம் என் மனதுக்குள்ளே ஒரு எண்ண ஓட்டம் இருந்தாலும் பெரியவா இருக்கிறார், பார்த்துக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையிலே இங்கே இருக்கிறவர்களுக்கு கூட நம்முடைய ஆடிட்டர் சேது மாதவா அவர்கள் இன்கம் டேக்ஸிலே பணியாற்றி சமீபத்திலே ஓய்வு பெற்ற
நண்பர், அவர் வந்திருக்கிறாரா தெரியவில்லை. அவர் இந்த இடத்துல 1,00,000 ரூபாய் வழங்க வேண்டும். அது நான் தப்பாக சொல்லிட்டேனோ தெரியல, அதுக்கு மேலேயே கொடுக்க போகிறாரான்னு தெரியல. வழங்க வேண்டும். இந்த அரங்கத்துக்குள்ளேயே நான் ஒரு சதுரடி 3,500 ரூபாய் என்று தீர்மானித்து 2 சதுரடி 5, 10 என்று நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அந்த சதுரடிக்கு கொடுக்கலாம். சில பேர் கூட பணம் எடுத்து வந்திருக்கிறேன் தரலாமா என்று கேட்டார்கள். நான் பெற்றுக்கொள்கிறேன் சொல்லியிருக்கிறேன். ரெசிப்டோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு 80G எக்ஸம்ஷன் வேணும்னா அது தனியாக ரெசிப்ட் இருக்கிறது. இருந்தாலும் இது பகவான் காரியம் என்பதனாலே எல்லோருமே மகாபரிவா என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நாம் ஒரு தானம் செய்கிற பொழுது இந்த தானம் என்கிற வார்த்தையை கூட நாம் தானம் செய்து விட வேண்டும் என்று சொல்லுவார். ஒரு செயலை நான் செய்கிறேன் என்கிற மமதை எண்ணம் போய்விட்டால் அதுவே பகவானுக்கு நாம் செலுத்துகிற நமஸ்காரம் தான் என்று போகிற இடமெல்லாம் சொல்லுகிற மகாபரிவாளுக்கு இங்கே ஒரு அற்புதமான திருக்கோவில் அமைய இருக்கிறது. ஒரு விளம்பரங்கள் வர ஆரம்பித்த உடனே நாகமலை புதுக்கோட்டையிலே ஒரு அம்மா என்னை அழைத்தார். உங்களுக்கு பெரியவாக்கு ஒரு காரியத்துக்காக பணம் கொடுக்கணும், வர முடியுமான்னு கேட்டார். நான் எப்போதுமே யாராவது பணம் தரேன்னு சொன்னால் உடனே போகிறதில்ல. 1 வாரம் 2 வாரம் கழித்து என்ன கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன், வரமாட்டேன்கிறீர்களே என்றார்கள். ஏன்னா கூப்பிட்ட உடனே போயிட்டா நான் பணத்துக்கு உடனே வந்துட்டானே நினைச்சிடக்கூடாதே என்கிற எண்ணமும் என் மனதுக்குள்ளே எப்போதும் இருக்கும். ஏனென்றால் பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிற பொழுது சற்று ஜாக்கிரதையாக நாம் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பதனாலே இந்த மாமியை மட்டும் ஏன் குறிப்பிடுகிறேன்னு சொன்னால், நாகமலையில் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் தேனியிலே பணியாற்றி அவர் இல்லத்துக்கு போனேன். நான் மேனேஜரை வர சொல்லி இருக்கிறேன்னார். இன்னும் மேனேஜரை வர சொல்லி இருக்கிறீர்களா நினைத்து கொண்டு மறுபடி அந்த மாமி பேங்க் மேனேஜர் வரல, பேங்க்குக்கு போனோம். நான் ஆடிட்டர் சேது மாதவாசாட்ட கூட இந்த தகவல் சொல்லலை. ஏன்னா எப்போதும் ஆடிட்டர்கிட்ட நம்ம உண்மையை சொல்லிவிட வேண்டும். இருந்தாலும் அங்கே போன உடனே ஒரு ஆர்டிஓ எஃப்டிஓ எடுத்து பேங்க் மேனேஜர் கையில் கொடுத்து இருக்கிற பணத்தை எல்லாம் நிலைபாலனுடைய அக்ஷய பாத்திர ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னார். உடனே மாமி அதில் இருக்கிற ஒரு 85,000 ரூபாயாவது கேஷாக நான் எடுத்து கொடுத்துட்றேனே, மருத்துவ செலவுக்காவது பயன்படுமேன்னு சொன்னோடனே, இன்னும் 15,000 போட்டு உங்களுக்கு 1,00,000 தர முடியவில்லையே என்று வருத்தப்படுகிறேன்னு சொல்லி அப்புறம் எடுத்து பார்த்தேன். அதில் உள்ள தொகை எவ்வளவு தெரியுமா? ஒரு தமிழாசிரியர், ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் பெரியவாளுக்கு கொடுக்க வேண்டும் நினைத்து அன்றைக்கு உடனடியாக நம்முடைய ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் எனக்கு அவர் கொடுத்த தொகை 16,85,000 ரூபாய் உடனே கொடுத்தார். மகாபரிவா இந்த விழா என்ற உடனே என்னுடைய அருமைக்குரிய நண்பர் ரொட்டேரியன் கார்த்திகேயன், மகாபரிவா பேரில் நிறைய கம்பெனிஸ் நடத்தி வருகிற கார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு வருகை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் சிறிய வந்து இன்னைக்கு கட்டிட பணிக்குரிய பணம் வந்து விட்டது. இருந்தாலும் நமக்கு இனிமேதான் கட்டுமானத்திற்குரிய பணம் வர வேண்டும். அது 2 கோடி ஆகிறதா 2.5 கோடி ஆகிறதா தெரியவில்லை. நான் ஒரு தெருக்கோடியில் இருந்து கொண்டிருக்கிறேன், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இருந்தாலும் பெரியவா பார்த்துக்கொள்வாருங்கிற நம்பிக்கை. இதை வந்து சில பேர் கூட கேட்டார்கள், காஞ்சி மடத்தோடு கூடிய இடமா அப்படி எல்லாம் கேட்டார்கள். இது என்னை பொறுத்தளவுக்கும் ஒரு மன்னன் கும்பாபிஷேகம் செய்து கடைசியிலே ஒரு சாதாரண ஒரு தொண்டர் மனதுக்குள்ளே ஒரு கும்பாபிஷேகம் செய்த பொழுது சிவபெருமான் வந்து சாதாரண தொண்டன் செய்த கும்பாபிஷேகத்திற்கு போனதாகவும் மன்னன் செய்த கும்பாபிஷேகத்திற்கு போகவில்லை என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதே போல ஒரு தொண்டன் பெரியவாளு கட்டுகிறது. மடத்துக்கும் இதற்கும் தொடர்பில்லை. இருந்தாலும் பெரியவா என்பவர் உலகத்திற்கு எல்லோருக்கும் வேண்டியவர். எப்படி மயிலாப்பூரிலே மடம் இருந்தாலும் கணேஷ் சர்மா அங்கே ஒரு பெரிய கோவிலை எழுப்பியிருக்கிறார். அதே போல சென்னையிலே ஜிஆர் மாமா அவர்கள், அதே போல நங்கநல்லூரிலே, அமெரிக்காவிலே ஒரு பெரிய பாஸ்டன் நகரத்திலே ஒரு பெரிய திருக்கோவில் எழுப்பப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் என்னுடைய அன்பின் மிகுதியால் எழுப்பப்படுகிற ஒரு கோவில். கண்டிப்பாக இதுக்கு எல்லோருடைய ஈடுபாடும் இருக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த அரங்கத்தில் வந்திருக்கிறவர்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. நம்முடைய ஜெயபாரத் ஹோம் ஜெயக்குமார் நினைத்தா முழுசா நான் அவரே கட்டி கொடுத்துடலாம். நம்முடைய பிரபு அண்ணா நினைத்தால் அவர் கட்டி கொடுத்தாலும், ராமகிருஷ்ண அண்ணா, கார்த்திகேயன் நினைச்சா எது வேணாலும் செய்திடலாம். இருந்தாலும் எல்லோருக்குமே ஒரு இந்த இடத்தில் நான் பெரியவாளுடைய கோபுரத்துக்கு 30 லட்சம் ரூபாயும், காமாட்சி அம்மனுடைய கோவிலுக்கு கல்லோடு கூடிய கோபுர வைபவத்திற்கு ஒரு 30 லட்சம் ரூபாயும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி மற்ற செலவுகள் எல்லாம் சேர்ந்து குறைந்தபட்சம் ஒரு 2 கோடி ரூபாய் எட்டும் என்பதாக நம்புகிறேன். ஸோ இந்த பெரியவாவுடைய கோபுர பணி அது கார்த்திகேயன் ஏற்றுக்கொள்ளப் போகிறாரா, அல்லது பிரபு ஏற்றுக்கொள்ளப் போகிறாரா, அல்லது ஜெயக்குமார் ஏற்றுக்கொள்ளப் போகிறாரா
எல்லாவற்றையும் நானே பார்த்துக்கொள்கிறேன் என்று நம்முடைய முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அண்ணா மனதுக்குள் நினைத்து கொண்டிருக்கிறாரா என்று யாருக்கும் தெரியவில்லை. இருந்தாலும் கண்டிப்பாக எப்படியும் நான் ஒரு நம்பிக்கையோடு, உண்மையும் உழைப்பும் இருந்தால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும் என்பதாக நான் நம்புகிறேன். இதை பணியை தொடங்கிவிட்டோம். இன்றைக்கி நான் கூட பெரிய அந்த இதெல்லாம் போட்டெல்லாம் தொடங்கலை, விளக்கேற்றி தொடங்க வேண்டும். நம்முடைய மரபுப்படி விளக்கேற்றுதால் இந்து மதத்தினுடைய மரபு என்பதனாலே இன்றைக்கு விளக்கேற்றி தொடங்கப்பட்டிருக்கிறது. அது நித்தியமாக நித்திய தீபம் எரியும் என்கிற நம்பிக்கையில், அதிலே நமக்கு ஒரு ஆனந்தமும் இருக்கும் என்கிற நம்பிக்கையிலே நித்திய தீபானந்தாவே வந்திருப்பது ஒரு பெரிய நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்து சாமிஜி மகராஜை உற்சாகப்படுத்தலாம். அப்படிப்பட்ட ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவர் கையாலே இன்று விளக்கேற்றப்பட்டிருக்கிறது. மேடையில் இருக்கிற பெருமக்கள் ஒரு 2-3 பேர் பேச இருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஹோமங்கள் தொடங்க இருக்கிறது. இந்த உரை முடிந்த பிற்பாடு கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் கேப்பு. ஆகவே 10 மணிக்கெல்லாம், ஏன்னா யாருமே பெரியவா வந்து எங்கள் மடத்துக்கு வந்துட்டு போனாலும் நீ சாப்பிட்டேயான்னு கேட்பார். அது மாதிரி இந்த இடத்துக்குள்ளே வந்த உடனே கொஞ்சம் வாட்டர் பாட்டில் வர்றது கூட லேட்டாச்சு. யாரும் தவிச்சிடக்கூடாது தண்ணிக்காக அப்படின்னு நினைத்து கொண்டு இந்த இடத்துல பின்னாலே ஒரு சின்ன ஒரு வடையும் சட்னியும் இருக்குது, காஃபியும் இருக்குது. அதை சாப்பிட்டுட்டு வந்த பிறகு செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்பது போல, சிறிது அல்ல, அதான் கொஞ்சம் பெரியவருக்கு ஒரு சேர் கொடுங்க, சிறிதல்ல நிறையவே புளியோதரை, தயிர் சாதம், சக்கரை பொங்கல், சாம்பார் சாதம் எல்லாமுமே இருக்கிறது. எல்லாரும் போகும்போது யாருமே வெறும் வயிற்றோடு போகக்கூடாது. எல்லாரும் தயவு செஞ்சு முழுமையாக இருந்து, இன்னைக்கு மதுரையிலே 2-3 நிகழ்ச்சி, கள்ளிக்குடியிலே அங்கங்கே நிகழ்ச்சி இருந்தாலும் பாலு சார் எல்லாவற்றையும் நான் ஒத்தி போட்டு விட்டேன், உங்களோடு இருந்து எல்லாரும் சாப்பிட்ட பிறகுதான் நான் போவேன் என்று சொல்லியிருக்கிறார் உதயகுமார் அண்ணா அவர்கள். ஸோ அண்ணா ரொம்ப தோற்றத்திற்கு எளியவர். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மந்திரியை நான் பார்த்ததில்லை. நான் 1987 கல்லூரி வாழ்க்கை 83 முடித்த பிற்பாடு திருநெல்வேலியிலே கருப்பசாமி பாண்டியன் உட்பட, அப்போவே நான் காலேஜ் படிக்கும் பொழுது என்னுடைய பேச்சை கேட்டு கருப்பசாமி பாண்டியன் ஏடிஎம்கேல சேருங்கன்னாரு. நான் ஒருவேளை அப்போதே சேர்ந்திருந்தா ஏதோ ஒரு பொறுப்புக்கு வந்திருப்பேனோ தெரியல. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அந்த பொறுப்பில்ல, அதை விட நான் இவரோடு இருக்கிறேன் என்பது பொறுப்புத்தான் என்னை பொறுத்தளவிலே மனதிலே ஒரு நிம்மதியான பொறுப்பாக நான் கருதுகிறேன். கொரோனா காலகட்டத்தில் 150 நாட்கள் போட்டோரத்து அந்த எல்லா ஆஸ்பத்திரியில் இருக்கிற கொரோனா பேஷண்ட்ஸுக்கு தினமும் 5000 பேருக்கு 5 வண்டி 6:50 7க்குள்ள காலையில் டிஃபன் என்ன தெரியுமா? இட்லி, பூரி, வெண்பொங்கல், வடை, அப்புறம் முட்டை, மிளகுப்பால், 11 மணிக்கு சூப்பு, 1:30 மணிக்கு நல்ல சாப்பாடு, 6 வகை கறியோட சாப்பாடு, 4 மணிக்கு சுண்டல், 7 மணிக்கு டிஃபன். நம்முடைய அருமைக்குரிய நம்ம டாக்டர் சி ராமசுப்ரமணியன், உங்களுக்கு தெரியும், டாக்டர் சிஆர்எஸ் அவர்கள் ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொரோனாக்காக அட்மிட் ஆகியிருந்தார். அவர் சொன்னார், அந்த அமைச்சருடைய உணவை பார்த்துவிட்டு, அவர் அமைச்சர் போடுகிற கொரோனா சார்ந்த உணவை பார்த்துவிட்டு அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் அமைச்சர்கிட்ட சொன்னார், அமைச்சர்களே உங்களுடைய உணவுக்காக நான் இன்னும் 5 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கலாம் போல தோன்றுறது, உங்களை இது பண்ணினாலும் அப்படிப்பட்ட உணவை கொடுத்தவர். ரொம்ப உங்களுக்கு தெரியும், எல்லா புயல் காலத்திலையும் அந்த புயலுக்கான அறிகுறி இருக்கக்கூடிய அந்த ஹாலில் இருந்துட்டு இரவு 12-1 மணினாலும் அந்த ஒக்கி புயலாக இருந்தாலும் எந்த புயலாக இருந்தாலும் அங்கே இருந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளித்த வருவாய்த்துறை அமைச்சர், பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரிலிருந்து அந்த ஆண்டு முடிகிற பொழுது அவர் ஒரு 25,000 பேருக்கு லேப்டாப் கொடுத்தார் கல்லூரி மாணவர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அவருடைய முன்னிலையிலே இந்த நிகழ்வு நடைபெறுவது என்பதிலே மகிழ்ச்சி. அதே போல நம்முடைய அட்வொகேட் ராமகிருஷ்ணா சொல்லவே வேண்டாம், எங்கே நல்ல சத்காரியம் நடந்தாலும் அவர் என்னோடு இருப்பார், நான் அவரோடு இருப்பேன். அப்படி அற்புதமான எனக்கு ஒரு வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருக்கிற ராமகிருஷ்ணா அவர்கள், கைத்தட்டுவது உடலுக்கு நல்லது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள், நல்ல கைத்தட்டல் கொடுத்து உற்சாகப்படுத்தலாம். அதே போல் பிரபு அண்ணா அவர்கள் அண்ணா நகரில் இருக்கிற ஒரு பெருமாள் கோயிலுக்கு பெரிய அளவிலே திருப்பணி 50 லட்சம் 1 கோடி ரூபாய் செலவிலே பொறுப்பெடுத்திருக்கிறார். இந்த அழகர் கோயிலில் பார்த்தா நந்தவனம் முழுக்க அவருடைய பொறுப்பிலே தான் அது உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அற்புதமான பண்பாளர் நம்முடைய. அதே போல் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய ஆடிட்டர் சேது மாதவா அவர்கள், கார்த்திகேயன் பாலப்பெரிவாளுடையும் மடத்தோடையும் நெருங்கிய தொடர்புடையவர். அவருடைய புதல்வர் கல்யாணம் இப்போ சமீபத்தில் நடந்தது. அது கல்யாணமா மாநாடான்னு தெரியல, அரங்கத்துக்குள்ளே நுழையவே முடியவில்லை. 10,000க்கும் மேற்பட்ட பெருமக்களை வைத்து அனைவருக்கும் நல்ல உணவு கொடுத்து சமாளித்த
நம்முடைய கார்த்திகேயன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல நம்முடைய ஜெயபாரத் ஹோம்ஸ் அதிபர் ஜெயக்குமார் அவர்கள், அவர் அதே போல மேலூருடைய இந்த இடத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிட்டிங் எம்எல்ஏ நம்முடைய பெரிய புள்ளானவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் ஒரு எம்எல்ஏ மாதிரி இருக்க மாட்டார், ஒரு எளிய தோற்றத்தோடு அவர் ரொம்ப அற்புதமாக இருக்கிறவர். நம்முடைய அமைச்சராலே வாத்தியார் என்று எங்களால் அன்பாக அழைக்கப்படுகிற அழகர் கோவிலுடைய உயர்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பிஆர்பி அவருடைய உறவினர் மற்றும் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். நிறைய பேர் கொஞ்சம் பணம் கொடுக்கலாமா என்று கேட்டார்கள். ஒரு குருதட்சணா கவர் இருக்கிறது, அதிலே உங்களுடைய பணத்தை போட்டு உங்களுடைய முகவரியையும் நம்பரையும் போட்டுவிட்டு ஒரு வாட்ஸ்அப் நம்பரையும் போடுங்கள். பேன் நம்பர் தெரிந்தால் அதையும் எழுதி கொடுங்கள். அதில் கவரில் போட்டு கொடுங்கள். உங்களுக்கு முறையான ரசீது உங்களுக்கு வந்து சேரும் என்பதை தெரிவித்து கொண்டு, அதுக்காக கடைசியில் கொடுக்கலாம் நினைச்சிட்டு கொடுக்காம போயிடாதீங்கோ என்று கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீர்கள் நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கிறது. ஏனென்றால் நான் அடிக்கடி எல்லா மேடையிலும் சொல்லுவேன், கர்ணன் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க முயற்சிக்கப்படுது. வாசலிலே ஒரு அன்பன் கேட்டான், கர்ணா அடுத்த வேளை சோற்றுக்கு வழியில்லை, கர்ணன் என்கிற குடைவள்ளல் இருக்கிறான், அவனிடத்தில் போனால் உனக்கு ஏதாவது யாசகம் கொடுப்பான்னு வந்திருக்கிறேன் கர்ணா. என் குழந்தை குட்டியெல்லாம் பட்டினியால் தவித்து கொண்டிருக்கிறது கர்ணா, என் குழந்தையை குட்டியை குடும்பத்தை காப்பாற்று கர்ணா என்று சொன்ன உடனே கர்ணன் தன் கழுத்தில் அணிந்திருந்த தங்க வைடூரி ஆபரணங்களை எல்லாம் தம் இடது கையாலே அப்படியே கழற்றி எடுத்து கொடுத்தானாம். பக்கத்தில் இருக்கிறவர்கள் கேட்டார்களாம், கர்ணா கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது நல்லதுக்கு வலது கையில் ஏனே பயன்படுத்த வேண்டும், கொடுப்பதற்கு நல்லதற்கு வலது கையால் தானே கொடுக்க வேண்டும், ஏன் கையால் கர்ணா இடது கையால் கழற்றி கொடுத்தா என்று கேட்ட பொழுது கர்ணன் சொன்னானாம், வேறொன்றுமில்லை, அந்த அன்பர் யாசகம் கேட்ட சமயத்தில் நான் வலது கையிலே எண்ணெய் கிண்ணத்தை வைத்திருந்தேன். ஒருவேளை நான் வலது கையிலே வைத்திருக்கிற எண்ணெய் கிண்ணத்தை நான் எனது இடது கைக்கு மாற்றுவதற்குள்ளே என்னுடைய மனசு மாறி போய்விடக் கூடாது அல்லவா, ஆகவேதான் இடது கையால் கழற்றி கொடுத்தேன் என்று சொன்னால், அது மாதிரி நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக கர்ணனாக இருப்பீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கிறது. சில பேர் கூட கேட்டாங்க, பாலசார் சின்ன விழாவா ஏதோ ஒரு விளக்கம் மட்டும் ஏற்றிட்டு விழாவை நடத்திடலாமே அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். இவ்வளவு பணச்செலவா என்று கேட்டார். ஒரு செயலை செய்கிற பொழுது அதில் ஒரு நேர்த்தி இருக்க வேண்டும், செயலை தொடங்குகிற பொழுதே நன்றாக இருக்க வேண்டும் என்பதனாலே இந்த ஏற்பாடு மேடை, அந்த பெரியவா கிரகத்தில் இருக்கிற அத்தனை தெய்வங்களும் இங்கே வந்திருக்கிறது. மகாபரிவா விக்கிரகம் பாதுகை இருக்கிறது, எல்லா விக்கிரகங்களும் இருக்கிறது. இந்த ஊர் மட்டுமன்றி திருநெல்வேலி தார்ந்து பாபநாசத்திலிருந்து கூட எனக்கு அன்னைக்கு ஒரு 22,000 ரூபாய் கொடுத்தான். பாபநாசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அலங்காந்தலூர் அங்கங்க எல்லா இடத்திலையும் தினமலர் பல்வேறு பத்திரிகையில் உள்ள விளம்பரங்களை பார்த்துவிட்டு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். பெரியவா கோவிலுக்கு நீங்கள் எல்லோருமே ராமனுக்கு அணில் போல இங்க இருக்கிற ஒவ்வொருவருமே நான் என்னாலே ஒரு 10 சதுரடிக்குரிய பணத்தை திரட்டி தர முடியும் என்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ளே எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒருத்தர் 100-200 பேர் வந்தால் அது 2000 சதுரடிக்கு பணம் வந்த மாதிரி நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். இன்னும் கொடுக்க வேண்டும். ஐயா அவர்களெல்லாம் அடிக்கடி கொடுத்து கொண்டே இருக்கிறவர். பெரிய பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். மீண்டும் உங்களுடைய பாதார விந்தங்களில் நமஸ்கரித்து பெரியவா கோவில் சீக்கிரமாக வருவ வேண்டும் என்கிற என்னுடைய பிரார்த்தனையை வைத்துக்கொண்டு, பெரியவா சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, சத்குரு மகாராஜிக்கு பெரியவா சரணம், பெரியவா சரணம், பெரியவா சரணம். இப்பொழுது நம்முடைய விழா தலைமையேற்றிருக்கிற ராமகிருஷ்ணன் அவர்களும், அதற்கு பிறகு முதலில் நம்முடைய அமைச்சர்கள், எனக்கு முன்னாள் அமைச்சர்லாம் சொல்ல வராது, எங்களுக்கு என்னாலும் அமைச்சர் வருதான். அதனால உதயகுமார் அண்ணா அவர்கள், தமிழ்நாட்டில் யார் பேச்சுனா எப்படி இருக்க வேண்டும், ஒரு பேச்சாளர் எப்படி இருக்க வேண்டும், சபை நாகரிகம் கருதி எப்படி பேச வேண்டும் என்றெல்லாம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலையும் ஒரு அற்புதமாக பேசி வருகிற ஆர்பி உதயகுமார் அண்ணா அவர்கள் மதுரையிலே ஒரு புதிய அத்தியாயத்தை, மதுரை என்று சொன்னால் அன்னை மீனாட்சியினுடைய திருக்கோயில் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும். மதுரை என்று சொன்னால் அறுபடை வீடுகளிலே முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை நம் நினைவுக்கு வரும். மதுரை என்று சொன்னால் சித்திரை திருவிழாவோடு கூடிய நம்முடைய அழகர் கோயில் பெருமாள் நமக்கு நினைவுக்கு வருவார். 18ஆம் படி கருப்பசாமி நமக்கு நினைவுக்கு வருவார். தெப்பக்குளம் மாரியம்மன் நமக்கு நினைவுக்கு வருவார். மன்னர் திருமலை நாயக்கர் நமக்கு நினைவுக்கு வருவார். திருமலை நாயக்கர் மகால் நினைவுக்கு வரும்.
இன்றிலிருந்து மதுரை என்று சொன்னால் மகா பெரியவருடைய திருக்கோயில், பாலு அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த திருக்கோயிலும் நம்முடைய நினைவுக்கு வருகின்ற வகையில் ஒரு அற்புதமான முயற்சி. இது சாதாரண முயற்சி அல்ல. இந்த இடத்திலே அமைய வேண்டும் என்று பெரியவருடைய ஆசி அவருக்கு இருக்கிற காரணத்தினாலே, ஏனென்றால் மகா பெரியவருடைய ஆசி இந்த மதுரை மக்களுக்கு, இந்த தென்பகுதி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவருடைய திருவுருவ படத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். பேக்கெட்டில் வைக்கிற மாதிரி, வீட்டில் வைக்கிற மாதிரி, தொழிற்சாலையில் வைக்கிற மாதிரி, ஆஃபீஸில் வைக்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால தான் என்னவோ இந்த மதுரையில் மகா பெரியவருடைய ஆலயத்தை பாலு அவர்கள் கட்டமைக்கிற அந்த புண்ணியத்தை அவருக்கு மகா பெரியவர் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். இந்த முயற்சி அவர் ஒருவரால் மட்டும் நிச்சயமாக சாத்தியமாகுமா என்றால் அது கேள்விதான். நாம் எல்லோரும் அவருக்கு கரம் கொடுத்து நிற்கிற போது இந்த திருக்கோயிலே அவர் பல சிந்தனைகள் வைத்திருக்கிறார். ஒரு தொலைநோக்கு பார்வை. அவர் செய்த அந்த சேவைகள் எல்லாம் மகா பெரியவருடைய திருநாமத்திலே அமைய வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த முயற்சியை அவர் எடுத்திருக்கிறார். இளைய சமுதாயத்திற்கு ஒரு நல்ல வழிகாட்டுகிற, ஆன்மீக சிந்தனை உள்ளவர்களுக்கு ஆன்மீக பெரியோர்களை அழைத்து வந்து மிகப்பெரிய அளவிலே சொற்பொழிவுகள், ஆன்மீக சொற்பொழிவுகள், இந்த கலியுகத்திலே தேவையான வழிகாட்டுதலுக்கான சொற்பொழிவுகள், இவையெல்லாம் இந்த இடத்திலே நடைபெற வேண்டும் என்பது அவருடைய ஆசை. இந்த இடத்தை இவ்வளவு பசுஞ்சோலையாக உருவாக்கியவர் நம்முடைய சிட்டி ஃபால்ஸ், சிட்டி பில்டர் என்று சொல்லக்கூடிய பெருமானார் சதீஷ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய நிர்வாக இது ஒரு அற்புதமான சோலையாக, அங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு எல்லாமே இருக்குது. அவர் உருவாக்கியவருக்கு ஒரு கரவொலி எழுப்பி அவர் நம்மளுடைய நன்றியை சொல்லலாம். இப்போ இந்த நிமிடத்திலிருந்து இந்த கோயில் உருவாகிற போது இதை இன்னும் விரிவாக, இதை எல்லோருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லுகிற அந்த முயற்சியிலே கூட நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். என்னுடைய சகோதரர் ஜெயக்குமார், ஜெயபாரத் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஜெயக்குமார் அவர்கள் இந்த இடத்தை ஒரு விரிவான அளவிலே கொண்டு செல்வதற்கு ஒரு முயற்சியை அவரிடத்திலே வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். அதில் மகாபிரபு, பேரே மகாபிரபு, ஏன்னா பேர் சொல்கிற போதே நமக்கு ஒரு எல்லாம் கிடைச்சது மாதிரி. மகா பெரியவருடைய திரு ஆலயத்திற்கு மகாபிரபு அங்கே எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கிறார்கள். அதே போல சட்ட நுணுக்கங்களிலே நம்முடைய தலைமை வழக்கறிஞர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இங்கே அனைத்துமாக இருக்கிறார்கள். வழக்கறிஞராக இருக்கிற போது ஆடிட்டர் வேணும்லவா, அதுக்கு சேது மாதவா இருக்கிறார். சரி, இது எல்லாம் அரசியல் பங்கெடுக்கிற வகையில் நாங்கள் இருக்கிறோம். கார்த்தி இருக்காரு. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் ஆசி வழங்கணும்னா ஒரு சாமிஜி வேணும் இல்லை? அப்போ தகுதியான சாமிஜியாக ராமகிருஷ்ணனுடைய மடத்தை சேர்ந்த சுவாமிஜி அவர்களுடைய திருக்கரங்களாலே திருவிளக்கு ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அந்த பாக்கியத்தை பிரபு அவர்கள் அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த மண்ணின் மைந்தன், ஒரு எளியவர், பண்பாளர் பெரியபுலான் என்ற செல்வம் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். வாத்தியார் தலைமை ஆசிரியர் மற்றும் பத்திரிகையில் கதிரவன் எல்லோரும். நடராஜன் அவர் பெரிய ரியல் எஸ்டேட் முதலாளி, பார்க்க ரொம்ப எளிமையாக இருப்பார். அவர் இந்த பகுதியில் தெரியாத இடமே தெரியாது. அவர் ஒரு கம்ப்யூட்டர், யார் எந்த இடத்த கேட்டாலும் விவரத்தை சொல்லிடுவார். கூகுளில் போய் தேட தேவையில்லை, நடராஜன்ட்ட தேடினாலும் எல்லா விவரத்தையும் சொல்லிடுவார். அந்த அளவுக்கு உள்ளவர். அதே போல் எப்போதுமே அவரோடு இருக்கிற சிவாச்சாரிகள், எங்கள் வெற்றி அலர் கோயிலேருந்து இப்போயே வந்துட்டார், தயாராக வந்துட்டார், நீ கோயிலில் இருந்து எல்லாம் சரி. இதோடைய நோக்கம் என்ன? அவர் பல திட்டம் வைத்திருக்கிறார். தொலைநோக்கு திட்டம். முதியோர் இல்லம் இருக்க வேண்டும், அதே போல் ஆதரவற்ற குழந்தைகள் இருக்க வேண்டும், படிக்கிற பிள்ளைகளுக்கு வழிகாட்டுதல் இருக்க வேண்டும், ஆன்மீக பெரியவர்களுக்கு சொற்பொழிவு ஆற்ற வேண்டும். இது எல்லாமே மகா பெரியவருடைய திருநாமத்திலே செய்ய வேண்டும். அப்போ இது என்ன, எப்படி சொல்றது? எல்லாரும் முயற்சிக்கிறோம், சிந்திக்கிறோம். ஆனால் சில பேரால் மட்டும்தான் அது செயல் வடிவம் ஆக்க முடிகிறது. இதை நாம் முயற்சி அதை திருவினை ஆக்கும் என்பதை போல இது விதியோடு நாம் ஒட்டி பார்க்க வேண்டியது இருக்கிறது. இது எழுதப்பட்ட விதி. இந்த இடத்தை முதலாக அவர் இதில் நிர்மாணிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது
அவருடைய நிலைமை எனக்கு தெரியும், என் நிலைமை அவருக்கு தெரியும். கையில் ஒத்த பைசா கிடையாது அவர் கையில், இந்த இடத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது. ஆனால் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், இதை நிர்மாணிக்கிறோம் என்று சொன்ன உடனே ஒரு சகோதரி அவர்கள், நான் நினைத்து கொண்டிருந்த அந்த செய்தி என் கண்ணிலே பட்டது, இதுதாருங்கள், நீங்கள் உடனடியாக மகா பெரிய திருக்கோயிலை கட்டுங்கள் என்று சொன்ன அந்த நிலவரத்தை தான் உங்கள் மத்தியிலே அவர்கள் அங்கே எடுத்து சொன்னார்கள். இந்த உலகத்திலே உண்மையான சேவை, பற்றுள்ள சேவை, பற்றில்லாத சேவை, இந்த மக்களை நேசிக்கிற சேவை, சேவை என்கிற வடிவத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், யாருடைய திருநாமத்தில் இருந்தாலும் உதவுவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் நாம் அது சரியான வழியிலே அந்த சேவையை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறதா என்றுதான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு மகா பெரியவருடைய திருநாமத்தில் நம்முடைய அட்சய பாத்திரத்தின் நிறுவன தலைவர் நெல்லை பால் அவர்கள் உங்களுடைய சேவை 100% முழு வடிவமாக பயனாளிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பை, உறவு பாலமாக இருந்து அதை செய்து முடிக்கிறேன் என்கிற பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். ஆகவே மகா பெரியவருக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு பாலம் தான் அவர். உங்கள் 2 பேரும் கனெக்டிவிட்டி, 2 பேரையும் இப்போ நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், மகா பெரியவர் உற்பத்தி செய்கிற அந்த பவரை உங்கள் மூலியமாக பெற்று எல்லா வீடுகளிலும் விளக்கேறிய வேண்டும் என்று நினைக்கிற நெல்லை பாலு நிச்சயமாக அவர் வீட்டில் விளக்கேற்றி வைக்கக்கூடிய வகையிலே தான் இங்கே சுவாமிஜி அவர்கள் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். ஆகவே விதியின்படி எல்லாம் நடக்கிறது என்பதுதான் எல்லோருக்கும் நம்பிக்கை. அந்த ஆன்மீக அந்த வலிமையோடு நாம் அந்த விதியை கடந்து எதிர்கொண்டு கையாண்டு அதில் வெற்றி கண்டு நாம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளையும் இதுவும் கடந்து போகும் என்பதை போல இன்பமும் துன்பமும் கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். ஆகவே நெல்லைப்பால் அடிக்கடி நான் பேசுகிற போது சொல்லுவார், ஆனால் அந்த விதி கதை ஒன்று சொல்லுங்க, எனக்கும் அது பூரிப்பாக இருக்கும், நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னு. விதி என்ன செய்யிருக்கு? இப்போ எனக்கு பிறப்பும் இறப்பும் என் கையிலே இல்லை. என் தாய் வயிற்றிலே 10 மாதம் இருந்து நான் இந்த தேதியில தான் பிறக்க வேண்டும், இப்போதுதான் பிறக்க வேண்டும், இந்த தாயின் வயிற்றிலே தான் பிறக்க வேண்டும், இந்த தந்தைக்குத்தான் பிறக்க வேண்டும் என்று நான் நிர்ணயிக்க முடியாது. அது ஆண்டவன் விதியின் அடிப்படையிலே நிர்ணயிக்கிறான். அதே போல இறப்பு, எனக்கு ஆசை 1000 வருஷம் நான் வாழணும், கட்டி ஆளணும். ஆனால் ஆண்டவன் அதற்கு அனுமதிப்பதில்லை. என்னுடைய பிறப்பை நிர்ணயித்த ஆண்டவன் என்னுடைய இறுதி காலத்தையும் நிர்ணயித்து விட்டான். ஆனால் இந்த இடைப்பட்ட காலம் நம்முடைய பயணம், வாழ்க்கை பயணம், உறவுகள், ஆன்மீகம், சேவை என்று எத்தனையோ நிலைகளை நாம் கடந்து போகிற போது கொஞ்சம் இந்த இறப்பை தள்ளி போட்டால் என்ன என்று எல்லோருக்கும் ஆசை வருகிறது. எனக்கு பிடித்தவர் இந்த மண்ணை விட்டு போகக்கூடாது, என்னை நேசிக்கிறவர் இந்த மண்ணை விட்டு போகக்கூடாது, என்னை ஆளாக்கியவர் இந்த மண்ணை விட்டு போகக்கூடாது என்று எல்லோரும் நினைக்கிறோம். அப்படி நடக்கிற போது அழுகிறோம். அப்போ இந்த விதியை மாத்துறதுக்கு என்ன செய்யறது? இந்த யம தர்ம ராஜா தானே இந்த பையன் இந்த மாதிரி பண்றான். கரெக்டா தேதி வந்த உடனே புத்தகத்தை எடுத்து பார்த்து ஆயுள் முடிஞ்சு போச்சு, இவனை தூக்குடா அப்படின்னு இந்த யம தர்ம ராஜா தூக்கிடுறான். இந்த யம தர்ம ராஜாவையே பாலு மாதிரி சாப்பாடு போட்டு மயக்குனா என்ன அப்படின்னு ஒருத்தர் முயற்சி செஞ்சு யம தர்ம ராஜாட்ட போய், ஐயா ஐயா உங்க மேல நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கிறேன், என் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு விருந்துக்கு வாங்க அப்படின்னு அவர் அழைக்கிற போது சரிப்பா வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லுகிற போது அவருக்கு கூட்டிட்டு வந்து யம தர்ம ராஜாவை கூட்டிட்டு வந்து அவருக்கு சாப்பாடு இப்பாடெல்லாம் விருந்து வச்சு, ஏன் அதை செய்யறாருன்னா அவர் பேர் தான் பட்டியலில் முதல் பேரா இருக்குது. அதனால அவருக்கு சாப்பாடு இப்பாட போட்டு இந்த யம தர்ம ராஜாவை நம்ம மயக்கிட்டோம்னா நம்ம எப்படியாவது தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சு ஒரு முயற்சி எடுக்கிறார். உடனே உண்மையிலே அவர் எடுத்த முயற்சியில அந்த யம தர்ம ராஜா மயங்கி போய் ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. இவர் என்ன நினைச்சிருக்காரு? பேரை நம்ம இருக்குது, யம தர்ம ராஜா மயங்கிட்டாருன்னா நம்ம உயிர் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சு எல்லா காரியத்தையும் நினைச்ச மாதிரியே நடத்தி இருக்கிறாரு, விதிப்படியே.
அப்போ யமதர்மராஜா அந்த அந்த விருந்தில் மயங்கி தூங்கிட்டாரு. கணக்கு புத்தகத்தை பார்க்கல. எழுந்திருச்சு அவர் கேட்டிருக்கிறாரு, ஐயா என்னை முதல் இடத்துல இருந்து எடுக்காமல் நான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நீ கொடுத்த விருந்தில் நான் மயங்கி கடைசியிலேருந்து உயிரை பறிக்கலான்னு சொல்லி இடத்துல இருந்த உடனே கடைசி இடத்துல போட்டு விதி மாற்றி போச்சுன்னு சொல்லி அவர் யமதர்மராஜா சொல்லும்போது அப்போ தான் அவர் நினச்சாராம், யமதர்மராஜாவுக்கு சாப்பாடு போட்டாலும் சரி, யாரை நீங்கள் மயக்கினாலும் சரி, எங்கே தூங்க வச்சாலும் சரி, நீங்கள் தூங்கினாலும் சரி, விதியை மாற்ற முடியாது. இடத்துல பட்டியலில் இருந்த அவர் கடைசி இடத்துக்கு வந்திருக்காரு. இவர் இதில் மயங்கி போய் இடத்துல இருந்து எடுக்க வேணாம் உயிரை, கடைசி இடத்துல இருந்து எடுங்கன்னு இவர் பேரை மாற்றி கீழே வச்சதில் அங்கே தான் விதி விளாண்டு இருக்குது. அதனால் எந்த இடத்துல இருந்தாலும் வீட்டுக்குள்ளே பாத்ரூமில் வலிக்கி விழுந்து மலையிலேருந்து கீழே விழுந்தவன் பிழைச்சிக்கிறான், வீட்டில் பாத்ரூமில் வலிக்கி விழுந்து புடவையில் அடித்து செத்து போயிடுறாங்க. எதுக்குன்னா விதி வலிமையானது. இப்போ எதுக்கு இந்த இதை சொல்கிறோம்? பிறப்பும் இறப்பும் என் கையிலே இல்லை, ஆனால் வாழுகிற வாழ்க்கை என் கையில் இருக்கிறது. அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அது நம்மால் முடிவு செய்யப்படுகிறது. அது இறைவன் ஆசையோடு முடிவு செய்யப்படுகிறது. ஆனால் குறுக்கு வழியில் போய் நம்ம இன்னும் செய்ய முடியாது. அமெரிக்காவில் போய் சிகிச்சை எடுத்தாலும், அப்போலோவில் சிகிச்சை எடுத்தாலும், எங்கே சிகிச்சை எடுத்தாலும் விதி நம்மளை விட மாட்டேங்குது. அப்போது இதுக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக சிலர் நம்மை நேசிக்கின்ற வகையில், என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர், என் குழந்தைகள், என் மனைவி, என் உறவுகள், என் நட்பு, என் உறவு, என்னுடைய வட்டாரங்கள், எனக்கு தெரிந்தவர்கள், நான் பேசியவர்கள், நான் பழகியவர்கள், நான் பார்க்கிறவர்கள். இப்போ சாமிஜியை பார்க்கணும் ராமகிருஷ்ணன் மனத்துலன்னா விதி இல்லைன்னா பார்க்க முடியாது. விதி இல்லைன்னா நான் இங்கேயே வரவே முடியாது. நினச்சிருக்கலாம் ராமகிருஷ்ணன் சாருக்கு இன்றைக்கி ஹைகோர்ட்டில் நிறைய கேஸு, ஜெயபாரத்துக்கு 20 பத்திரம், அவர் பத்திரம் போடணும் பத்திரமா உட்காந்துருக்காரு. அவர் சிட்டி ஃபால்ஸு அவருக்கு, அவர் கார்த்திக்கு அவருக்கு, ஆடிட்டர் சாருக்கு கணக்கு சப்மிட் பண்ணணும், மகாபிரவுக்கு பத்திரம் போடணும், எனக்கு போய் அங்கே பொதுக்கூட்டத்தில் பேசணும். நேற்று தென்காசியில் பேசிட்டு வந்தேன். வெற்றி பத்திரம் போடணும் முயற்சிக்கிறாரு, அதுலேயும் நடந்துக்கிட்டே இருக்குது. அவரில் இவர் என்ன சொல்கிறாரு, பத்திரமா எல்லாரும் பையில் போட்டு கொடுங்கோ, யாரும் விட்டுட்டு போயிடாதீங்கோ அப்படின்னு அவர் பத்திரமா அவருடைய இது இருக்கார். அவங்கவுங்க கவலை அவங்கவுங்களுக்கு. உடனே கதிரவன் சொல்கிறாரு, பையில் கேட்காதீங்க, யாருக்கும் தெரியாது, உண்டியலில் கேளுங்கன்னு அவர் ஒரு உண்டியலை கொண்டு வந்து கதிரவன் கொடுத்து ஆதவன் சிரிக்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, எவ்வளோ வந்தாலும் நமக்கு செலவாகுது. 10 லட்சம் கொடுத்து இருந்தாங்க போதுமா அப்படின்னா வாங்கும்போது போதும் மாதிரி தெரியுது. செலவச்சதுக்கப்புறம் இன்னொரு 10 லட்சம் இருந்தால் பரவாயில்லன்னு தோணுது. அப்புறம் 20 லட்சம் கொடுத்துட்டா போதுமா? முடியலை. 1 கோடி கொடுத்துட்டா போதுமா? முடியலை. 2 கோடி கொடுத்துட்டா போதுமா? அப்பா நான் வாழ்கிற வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக. இப்போ மகா பெரியவர் கோயிலில் நான் நினைச்சா கட்ட முடியுமா? நீங்கள் நினைச்சா கட்ட முடியுமா? ஒருத்தர் கட்ட முயற்சிக்கிறாருன்னு சொன்னால் என் மனதார என்னுடைய பங்களிப்பும் அந்த மகா பெரியவர் திருக்கோயிலிலே என்னுடைய பங்களிப்பும் இருக்கிறது என்பதை நான் திருப்தி அடைகின்ற வகையிலே செய்கிற போது அந்த புண்ணியமும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்முடைய மகா பெரியவர் திருக்கோயிலுக்கு நெல்லை பாலு அவர்கள் ஏற்படுத்தி தருகிறார். இப்போ உங்கள்கிட்ட இருந்து அவர் டொனேஷன் கேட்கறது இல்லை. புண்ணியம் வேணும், நான் மகா பெரியவர்கிட்ட பெற்று தருகிற ஒரு போஸ்ட்மேன், ஒரு தபால்கார், அங்கே அவர் புண்ணியத்தை வைத்திருக்கிறார். அவர் ஆசையை உங்களுக்கு பெற்று தருகிறேன் என்று அவர் எடுத்திருக்கிற முயற்சிக்கு நாம் எல்லோரும் ஆதரவு அளிக்க வேண்டும். அதுக்காகத்தான் உதயகுமார் இதை பேசுறதுக்காக கூட்டு வந்திருக்கான்னு நினைக்காதீங்க. நான் அவரை உணர்ந்ததுனால நான் சொல்கிறேன். ஏன்னா நல்லா பேசுகிறானே டொனேஷன் கேட்கறதுக்காக நினைக்காதீங்க. அது ஒருத்தரே போட்டு கட்டிடலாம், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அது புண்ணியம் இல்லை. ஒரு திருக்கோயில் அமைகிற போது எத்தனை பண்பாளர்கள் அதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லுகிற போதுதான் அந்த திருக்கோயிலுக்கும் மகிமை, அதில் பங்கு பெற்றவர்களுக்கும் மகிமை. அந்த முயற்சியை தான் நெல்லை பாலு அவர்கள் செய்திருக்கிறார். இப்போ நேராக அதானியை போய் எப்படியாவது அப்பாயின்மெண்ட் வாங்கி, அம்பானியை அப்பாயின்மெண்ட் வாங்கி, மகா பெரியவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு திருக்கோயிலை கட்டுறது முக்கியம் இல்லை. அது ஒன்றும் பெரிய சாதனை அல்ல. ஒவ்வொருவரும் சொன்னாரே, தெருக்கோடியில் இருக்கிற நான் இன்றைக்கு கோடிக்கணக்கிலே இந்த எஸ்டிமேட்டை நான் செய்திருக்கிறேன் என்று சொன்னால்
உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, மகா பெரியவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நிச்சயமாக அன்னை மீனாட்சி அவருக்கு துணை நின்று, அழகர் பெருமான் அவருக்கு துணை நின்று, நம்முடைய அறுபடை முருகன் அவருக்கு துணை நின்று, நம்முடைய தெப்பக்குளம் மாரியம்மன் அவருக்கு துணை நின்று, எல்லா தெய்வங்களும் துணை நின்று இந்த பெரியவர் திருக்கோயிலை மகா கும்பாபிஷேகத்திற்கும் நாம் எல்லோரும் பங்கு பெற வேண்டும் என்கிற அந்த நிலையிலே நிச்சயமாக நான் அதை அவரோடு இருந்து உணர்ந்தவன். இந்த முயற்சி அவர் எடுக்கிற போது அவருக்கு நம்பிக்கை பிறக்கவில்லை. ஆனால் பெரியவர் திருநாமத்தை சொல்லுகிற போது ஒன்னொன்றாக கைகூடி வருகிறது. இப்போது கூட சொன்னார், இடம் அந்த கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொன்னார். இடம் இப்போதைக்கு இது வரைக்கும் தான் இருக்குது, நீ அடுத்து முயற்சி எடுக்கணும் அவர். அதனால எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் நினைத்தால் மகா பெரியவருடைய திருக்கோயில் பாலருடைய சிந்தனை செயல் வடிவம் ஆகும் என்பதை சொல்லி, எல்லோரோடும் நாமும் ஒன்றாக இருந்து இந்த திருக்கோயிலுடைய வரலாற்றிலே உங்கள் வரலாறும் இணைந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இது எதிர்காலத்திலே மிகப்பெரிய ஆன்மீக சேவை மட்டுமல்ல, சமுதாய சேவையை செய்ய வேண்டும் என்று அவர் எடுத்திருக்கிற முயற்சிக்கு அன்னை மீனாட்சி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. பாலுவோட கிட்டத்தட்ட 30 வருஷமா சேர்ந்து பல வேலைகளை பண்ணியிருக்கோம். சொல்ல போனா இந்த அனுஷத்தின் அனுகிரகம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். அதுல மகா பெரியவருடைய விருத்தாந்தங்களை வந்து பேசுறதுக்காக ஒரு ஏற்பாடு முதல்ல பண்ணி அது கண்டினியூஸா நடந்துட்டு இருந்தது. அதுல மிகப்பெரிய உதவி பண்ணது யாருன்னா, காலம் சென்ற பேச்சாளர், எழுத்தாளர், ஒரு ஸ்டார் அப்படித்தான் சொல்லணும், இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள். அவருடைய பங்கு வந்து ரொம்ப பெரிய பங்கு. ஒரு தடவை உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சா 2.5 மணி நேரம் தொடர்ச்சியாக மகா பெரியவரை பத்தி அந்த கிட்டத்தட்ட ஒரு 325 எபிசோட பாலு கூடவே இருக்கும். இல்ல நம்ம அந்த பிகினிங் பேஸ்ட் பண்ணது. ஆமா, தொடர்ந்து பேசினார். முதல் தடவை என்ன பேசினாரோ அது 350 தடவை திருப்பி பேசின மாதிரிலாம் கிடையாது. டிஃபரெண்ட் எபிசோட்ஸ் சொன்னார். அது வந்து மகா பெரியவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை இந்த மாதிரி தொகுத்து கொடுத்தது வந்து இந்திரா சௌந்தரராஜனுடைய பணி வந்து மிகவும் சிறந்த பணியா இருந்து அது மூலமாக நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறமா தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணது. ஆனா இதுல வந்து பாலுவுடைய இன்னோவேட்டிவ் ஐடியா வந்து மகா பெரியவர் இல்லம் கட்டணும், மகா பெரிய இல்லமாக ஒன்று முதல்ல ஃபார்ம் பண்ணி கூடலங்கர் பக்கத்துல ஒன்று வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அது நிறைய டிஃபிகல்டிஸ் வந்தது. சப்சிக்வெண்டா இங்க SS காலனில வந்தது. இப்ப வந்து மகா பெரியவர் இங்கதான் வந்து உட்காரணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனியாபுரத்துல ஒரு இடத்த இது பண்ணும். ஒரு அன்பர் வந்து ஒரு 6 சென்ட் இடத்த கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ஒரு பெண் பக்தை அவங்களுடைய ஒரு 5 சென்ட்டை கொடுத்திருந்தாங்க. அதுக்கெல்லாம் பத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அந்த பத்திரம் என்கிட்ட தான் இருந்தது. பட் ஆனா அந்த இடமெல்லாம் வந்து சூட்டபிளா அமையலை. அது என்னவோ தெரியல, மகா பெரியவருக்கு இங்க கள்ளழகருடைய திருவடி கிட்ட தான் அவங்க ஒரு கோவில் அவர் அமையணும் விருப்பப்பட்டிருக்கார் போல தெரியுது. இந்த இடத்த வந்து அதுல வந்து மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் உதயகுமாருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. அதுல இப்ப நீங்க சுவாமிகள் வந்து அவருடைய திருக்கரங்களால, அவர் சுவாமியே நித்திய தீபானந்தா, அவருடைய திருக்கரங்களால எல்லாருடைய இல்லத்திலும் நித்தியப்படி தீபம் ஒளிர் விட்டு சுபிட்சமாக இருக்குங்கிறது இது ஒரு சின்ன உதாரணம். இது மகா பெரியவருடைய இல்லம் வந்து மகா பெரியவருடைய கோவிலாக மாறி இருக்கு. இப்ப மகா பெரியவருடைய கோவில் வந்து இந்த இடத்துல வரும்போது இங்க வர பக்தர்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில சுபிட்சமும் பூர்ணமாக இருக்கும். அது எந்த விதமான ஐயப்பாடும் யாரும் கொள்ள வேண்டாம். இது எல்லாம் நம்ம கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் கிடையாது. நம்ம அமைச்சர் சொன்னது போல இந்த வரலாறுல நம்மளுடைய வரலாறு மிங்கிளாகும் சேர்ந்து. எனவே அவங்களால முடிகிற அளவுக்கு இந்த திருப்பணியில் கலந்து கொண்டு இந்த திருப்பணி செவ்வனையை முடிந்து, அது மாத்திரம் கிடையாது, அதன் பிற்பாடு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய பங்களிப்பும் அவசியமாக தேவை என்று பாலு சார்பாக நானும் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது நாங்களாம் பண்ணக்கூடிய ஒரு பக்கத்தை இருக்கட்டும், அது எங்களுடைய கான்ட்ரிபியூஷன், எங்களுடைய விஷயங்கள்லாம் அதெல்லாம் டிஃபரெண்ட். ஆனா ஒரு திருக்கோவில்ங்கிறத பொறுத்த மட்டுக்கும் தான் மட்டும் தனியாக கட்டுறது அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக, ராஜாவாக இருந்தாலும் 4 பேர்கிட்ட வந்து கையேந்தி வாங்கி பண்ணாதான் அது சிறப்பாக அமையும். அந்த கோவில்கள் தான் சிறப்பாக இருக்கும். அது மாதிரி இது எல்லாருடைய பங்களிப்பும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கட்டக்கூடிய ஒரு கோவிலாக அது அமைஞ்சாதான் விசேஷமா இருக்கும். ஆகவே நான் பாலு கேட்டுக்கிட்ட மாதிரி நானும் உங்க எல்லாருடைய பாதங்களிலும் படித்து கேட்டுக்கொள்வது என்னென்றால்,
உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. ஏன்னா பாலு வந்து தனி மனிதனாக இருந்தாலும் ஒன்மேன் ஆர்மியாக இருந்து பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. நாங்களாம் அப்பப்ப சப்ளிமெண்ட் பண்ணுவோம், இல்லைன்னு சொல்லி சொல்லல. நாங்களாம் பக்கத்துல இருந்து பாலு என்கரேஜ் பண்றோம். பாலுக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது நாங்க அதை துணை புரிவோம். அதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும். ஆனால் பாலுவுடைய உண்மையான பலம் எங்கன்னா உங்க கையில தான் இருக்கு. நீங்க உங்களுடைய பங்களிப்பு வந்து முழுமையாக வந்து சேரும் போது அது சிறப்பாக அமையும். மகா பெரியவர் வந்து கண்டிப்பாக இங்க வந்து குடியிருப்பார். அவர் சூட்சுமமாக கண்டிப்பாக இங்க இருப்பார். தன்னை வந்து வணங்குபவர்களுக்கு அவருடைய அருள் முழுக்க முழுக்க அவர் பாலிப்பார். ஆகவே இந்த ஒரு சிறப்பானது ஒரு நிகழ்வு மதுரை எம்பதியில் நடந்துள்ளது. மினிஸ்டர் சொன்னது மாதிரி அன்னை மீனாட்சியும் கள்ளழகரும் மற்ற இதர தெய்வங்கள் எல்லாருமே மகா பெரியவருடைய அருளும் பூர்ணமாக கிடைத்து இந்த பணி சிறப்பாக நடைபெற வேண்டும் வாழ்த்தி. இது தலைமையுடன் சொன்னாங்க. இதெல்லாம் தலைமையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாரும் தலைவர்கள். அப்படிப்பட்ட நாடு தான் இந்த நாடு. அதனால மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாருடைய பாதங்களில் பணிந்து இந்த ஒரு திருப்பணி மிகவும் செவ்வனே நடைபெற ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி. ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவர் சுவாமிஜி நித்திய தீபானந்த மகராஜருடைய ஆசி உரை. ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். ஸ்ரீ நெல்லை பாலன் அவர்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கும் எல்லா சிறப்பு விருந்தினர்கள், பக்தர்கள் எல்லோருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு இந்த பொய்கை கரைப்பட்டி என்ற கிராமத்துல காஞ்சி பெரியவர் ஸ்ரீ காஞ்சி பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கோவில் அமைக்கிறதா பாலன் திட்டமிட்டிருக்கிறார். இதோடு இணைந்து ஒரு முதியவர் இல்லமும் அமைப்பதாக அவர் திட்டமிட்டிருக்கிறார். இதுதான் ரொம்ப சிறப்பான காரியம். சங்கராச்சாரியார் ஆதிசங்கரர் அவர் வைதிக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நாடு முழுவதும் பரிபிராஜகராக சென்று 4 இடத்துல மடங்களை அமைச்சார். கடைசியாக காஞ்சிபுரத்துல வந்து மடத்தை அமைத்து அங்கிருந்து சர்வஜ்ய பீடம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போய் அடைந்தார், மகாசமாதி அடைந்தார் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சில பேரும் இதை இதர்க்கமாகவும் சொல்லுவாங்க. ஆனா இதுதான் ஐதீகம் அப்படின்னு நமக்கு ஐதீகத்தின் மூலம் நமக்கு தெரிய வருது. அந்த பரம்பரையில வந்தவர் தான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். காஞ்சி பெரியவா அப்படின்னு எல்லாருக்கும் நல்ல பிரபலமா எல்லாருக்கும் இருந்தது. ஆதிசங்கரர் அத்வைத வேதாந்தத்தை பிரச்சாரம் செய்தார். இந்த சமயத்துல அத்வைத வேதாந்தத்தை பிரச்சாரம் செய்தார். ஒரு அருவ கடவுளுக்கு ரூபம் இல்லாத ஒரு கடவுளை அவர் அப்படிப்பட்ட ஒரு கடவுளை அவர் பிரச்சாரம் செய்தார். கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார். எது பார்ப்பதும் கடவுள் தான். கடவுளை தவிர உலகம்ங்கிறது ஒரு மாயை தான், மாயை தான். இது நமக்கு முன் தெரிகிறது. ஆனா கடவுள் தான், பிரம்மன் தான் உண்மையான பொருள் அப்படின்னு பிரச்சாரம் செய்து வந்தார். இந்த உயர்ந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது எல்லாராலையும் முடியாது. நம்ம போல சாதாரண மனிதர்களால் இந்த உயர்ந்த தத்துவத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். ஆகையால் தான் அவர் 4 மடங்களை பிரதிஷ்டை செய்தார். பூரியில், தட்சிணத்தில் ஸ்ருங்கேரி, துவாரகை, ஜோதிர் மடம், இதுல பத்ரிகேஸ்வர், அங்கு 4 மடங்கள் பிரதிஷ்டை செய்து கடைசியில் இங்க காஞ்சிபுரத்துல வந்து அவர் மகாத்மாவை இருந்தார்.
இதன் மூலம் நாம் கடவுளை மனித உருவில் நாம் வழிபட ஒரு வாய்ப்பை செய்து கொடுத்தார். பக்தி பாடல்கள் பலவற்றை ஏற்றினார், வழிபாடுக்கான முறைகளை பண்ணினார். இதெல்லாம் நம்ம சாதாரண மக்களுக்காக அவர் செய்து வைத்தார். அந்த பரம்பரையில வந்தவர் தான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவருக்காக இங்க ஒரு தனி கோவில் கட்ட போறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த விழால பங்கேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சந்தர்ப்பத்துல சுவாமி விவேகானந்தர் ராமேஸ்வரத்துல நிகழ்த்திய ஒரு சொற்பொழிவிலிருந்து சிலவற்றை நான் சொல்ல நினைக்கிறேன். அமெரிக்கா சர்வ சமய சம்மேளனம் அதுல ரொம்ப சிறப்பாக இந்து மதத்தை பற்றி, வேதாந்தத்தை பற்றி பிரச்சாரம் செய்து வெற்றிகரமாக பிரச்சாரம் செய்து திரும்பி வந்தார். பாரதத்துக்கு திரும்பி வரும்போது 1897ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கடைசியில 26ஆம் தேதி ராமேஸ்வரம் அங்கு வந்து இறங்கினார். அப்போ ராமேஸ்வர கோவில்ல அவர் சொற்பொழிவு ஆற்றும் போது உண்மையான வழிபாடு என்ன அப்படிங்கிறத பத்தி அவர் பேசினார். சமயம் வாழ்ந்து, சமயம் நிலைத்திருக்கிறது தூய்மையான அன்பு. அதுலதான், சடங்குகள்ல மட்டும் கிடையாது. சடங்குகள் அவசியம், இறைவனை சேவிப்பதற்காக சடங்குகள் அவசியம். ஆனால் சடங்கில் மட்டும்தான் சமயம் நிலைத்திருக்கிறது கிடையாது. உண்மையான தூய்மையான அன்புலதான், செல்ஃப்லெஸ் லவ், இந்த தூய்மையான அன்புலதான் நிலைத்திருக்கிறது. தூய்மையான மனதோடு நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவு பெறும் என்று சொல்லுவார். அது தவிர புற வழிபாடுங்கிறது அக வழிபாடின் ஒரு வெளிப்பாடுதான். நம்ம மனசுல சுத்தமான சிந்தனை இருந்தால் எல்லா இடத்திலும் கடவுள் தான் இருக்கார் அப்படின்னா, கல்லிலும் கடவுள் இருக்கார், விக்கிரகத்திலும் கடவுள் இருக்கார், ஒவ்வொரு மனிதனுள்ளேயும் கடவுள் இருக்கார். அப்புறம் இன்னொரு விஷயம் சுவாமி விவேகானந்தர் அங்க சொற்பொழிவுல சொன்னார். எங்கு இந்த தீர்த்த ஸ்தலங்கள், வழிபாடு ஸ்தலங்கள்ல, கோவில்கள் ஆகையால் எங்கு புண்ணியமான சிந்தனை உடையவர்கள், மகான்கள் வாழும் இடத்துல கோவில் இல்லைனாலும் அது ஒரு தீர்த்த ஸ்தலம், ஒரு வழிபாடுக்கான ஒரு இடம். எங்கு நிறைய கோவில் இருக்கு, ஆனா மன தூய்மை இல்லாதவர்கள் பல பேர் அங்க இருந்தா அந்த கோவிலுடைய தெய்வத்துவமே போயிடும். ஆகையால் மன தூய்மை, அன்பு. அப்புறம் இன்னொன்று வந்து மற்றவர்களுக்காக சேவை செய்வது. மற்ற ஏழை எளியவர்கள், ரொம்ப துன்பத்தில் இருக்காங்க, துன்பத்தில் இருப்பவர்களுக்கு சேவை செய்வது, இதுதான் தர்மத்தின் சாரம், சமயத்தின் சாரம். எவரொருவர் சிவனை கோவில்ல மட்டும், விக்கிரகத்துல மட்டும் பார்க்கிறாரோ, மற்ற இடத்துல பார்க்க முடியலையோ, அது வந்து அந்த அப்படிப்பட்ட வழிபாடு வந்து ஒரு ஆரம்பம், ஒரு ஆரம்ப நிலை வழிபாடு. அது சுவாமிஜி இங்கிலீஷ் அமெரிக்கால சொல்லுவார், it is good to be born in a church but it is bad to die in a church. ஒரு கோவில்ல, தேவாலயத்துல பிறக்கிறது நல்லது, ஆனா அங்கேயே அதோடயே நின்று போச்சு நம்மளுடைய வழிபாடு. கோவில்ல இருக்கிற விக்கிரகத்தை மட்டும் வழிபடுறதுலயே முடிஞ்சு போச்சு, மற்ற மக்களுக்கு சேவை செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது ஆரம்ப நிலையிலேயே இருந்துட்டோம், கேஜி கிளாஸ்லயே இருந்துட்டா மாதிரி. ப்ரமோஷன் ஆகல, பக்குவம் அடையல சொல்லுவார். ஆகையால மக்களுக்கு சேவை செய்வது, ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவார், விக்கிரகத்துல, ஒரு கல் விக்கிரகத்துல கடவுள் எழுந்தருள முடியும்னு ஏன் மனிதனுக்குள்ள எழுந்தருள முடியாது? மனிதனை இறைவனாக நினைத்து சேவை செய்யும். எல்லாமே
இப்படிதான் அதான் அத்வைத வேதாந்தம் சொல்லுது. எல்லாமே கடவுள் தான். நமக்கு இந்த உலகம் போல தெரியுது, மனிதன் போல தெரியுது, ஜீவராசிகள் போல தெரியுது. நம்ம தெரியாம சேவை செய்தாலும், கடவுள்னு தெரியாம சேவை செய்தாலும், நம்ம கடவுளை தான் சேவை செய்கிறோம், கடவுளை தான் வணங்குகிறோம். ஆகையால் கோவிலில் மட்டும் வழிபாடு நின்று விடக்கூடாது, அதை கடந்தும் செல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி சுவாமி விவேகானந்தர் அங்க ராமேஸ்வரத்துல சொன்னார். அது தகுந்தா போல இந்த மதுரை அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிற நிறுவனம், ட்ரஸ்ட் அக்ஷய பாத்திரம் நிறுவனம் கோவில் மட்டும் இங்க சங்கராச்சாரியார் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி காஞ்சி பெரியவாளுக்கு கோவில் மட்டும் இங்க நிர்மாணம் பண்ணல, அதை ஒத்தி அதை சேர்ந்து பல வகையான சமூக சேவை, பொதுநல சேவை காரியங்களையும் அவர்கள் இங்க ஆரம்பிக்க இருக்காங்க கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். அவர்களுடைய இந்த முயற்சியை நான் மிகவும் பாராட்டுகிறேன். திரு பாலு அவருடன் சேர்ந்த மற்றவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், நல்வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் பகவானிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ ராமகிருஷ்ணர், சுவாமி விவேகானந்தர், பகவத்பாதர் சந்திரசேகரந்திற்கு பகவத்பாதர் ஆதிசங்கரர், சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அவர்களிடமும் நான் என் பிரார்த்தனையை செலுத்துகிறேன். இந்த இவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த பெரிய மகானான காரியத்தை நல்லபடியாக சிறப்பு முறையாக இது நிறைவு பெற வேண்டும் என்று நான் பிரார்த்தித்து எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எடுத்துக்கொள்கிறேன். சாந்தி சாந்தி சாந்தி. சுவாமிஜி மகராஜ் விவேகானந்தருடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் வைத்து பெரியவா தொட்டு பல்வேறு செய்திகளை பேசினார்கள். சுவாமிஜி மகராஜ் எங்களுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உதயகுமாரன் அவர்களுக்கு சுவாமிஜி மகராஜ் வாங்கி வரும். அட்வொகேட் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு சுவாமிஜி மகராஜ் என்ற சால்வை அணிவிக்கிறார்கள். ஜெயக்குமார் அண்ணா அவர்கள் ராமகிருஷ்ணனுக்கு படத்தை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நம்முடைய ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு சுவாமிஜி மகராஜ் எல்லாத்தையும் எடுத்துங்க. நம்முடைய ஆடிட்டர் சேது மாதவா அண்ணா அவர்களுக்கு நம்முடைய சுவாமிஜி மகராஜ் அவர்கள். ராமகிருஷ்ண அண்ணாவும் சுவாமிஜி மகராஜ் இணைந்து இந்த படத்தை வழங்குகிறார்கள். நம்முடைய நந்தினி ரியல் எஸ்டேட் உரிமையாளர் அருமைக்குரிய எம்ஆர் பிரபு அண்ணா அவர்களுக்கு நம்முடைய உதயகுமார் அண்ணா அவர்கள் இந்த சால்வை அணிவிக்கிறார். சாமிஜி நீ நம்முடைய ஜெயபாரத் ஹோம்ஸினுடைய உரிமையாளர் ஜெயக்குமார் அவர்களுக்கு
சுவாமிஜி மகராஜ் இந்த சால்வியையும் அமைச்சர்கள் இந்த புகைப்படத்தையும் வழங்கி கௌரவிக்கிறார்கள். ராமகிருஷ்ணா அமைச்சர் வாங்க அண்ணா, இதை வாங்கிக்கோங்க. சுவாமிஜி இதை சேர்ந்து இங்கே நல்லா திரும்பி வாங்கிக்கோங்க. பிரபு சார் வாங்க. திரு நடராஜன் அவர்களுக்கு பிரியங்கா ஜுவல்லர்ஸ் பாலாஜி அவர்கள் இல்லை எடுத்தாச்சு. பெரியவா படம் அமைச்சர் ரொம்ப மகிழ்ச்சி. திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு கொஞ்சம் தள்ளி போட்டோகிராஃபர் கண்ணப்பா வாங்க இந்த படத்தை अद्यावेव प्रतिष्ठति भाङ्गाय सायुधाय विवाहनाय सशक्ति सपरिवाराय सर्वालङ्कारभूषिताय महागणपत्याय नमः हरिहर देवताभ्यो नमो नमः कुङ्कुमफलताम्बूलसहितां महाहुतिं समर्पयामि नमः स्वाहा अग्नये वैश्वानराय इदं नमः सप्तते अग्ने समिधः सप्तजिह्वा सर्वहयदावर्याणि रतोहोरातर्ददानदाय निर्दयामि धृतेन समर्पयामि ओम समर्पयामि नाय विद्महे लालीलाय धीमहि तन्नो अग्निः प्रचोदयात्
दिन जानामि तदक्षपुरुषोत्तम चरणं नास्ति त्वमेव चरणं मम महेश्वरा முன்னால் இருக்கக்கூடிய ஐயா பெரியவங்க தயவு செய்து கொஞ்சம் பின்னால் சென்று அமருங்கள். எல்லோருக்கும் உண்டு. தயவு செய்து அனைவரும் பின்னால் சென்று இருக்கையில் அமர்ந்தாலே இந்த ஹோம பூஜைகள் அனைவரும் பார்க்க முடியும். सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणाधिपति ब्रह्माधिपो मे अर्थसाधिपो ओम हरा जय जय शंकर कांची शंकर दावत கொடுங்க. हर हर शंकर जय जय शंकर कांची शंकर कामकोടി शंकर हर हर शंकर जय जय शंकर कांची शंकर कामकोടി शंकर हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर कांची कांची शंकर பெரியவாள் மறைக்காம பண்ணுவோம். हर हर शंकर जय जय शंकर कांची शंकर कामकोടി शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर कामकोടി शंकर कामकोടി शंकर कांची शंकर हर हर शंकर मरिकाम पड़ो हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर वैद्य जय अण्णा वांगो अण्णा हर हर शंकर जय शंकर वांगो हर हर शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर हर हर 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 शंकर जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर नमस्ते रुद्ररूपेभ्यः तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात् ईशानः सर्वविद्यानाम् ईश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपतिर्ब्रह्मणाधिपतिर्ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवो நீங்க அந்தந்த இடத்துல இருந்தீங்கன்னா அபிஷேக தீர்த்தம் எல்லாருக்கும் வாத்தியார் தெளிப்பார்.
முன்னாடி இருந்தேன்னா அது வாய்ப்பு இருக்காது. ஸோ அந்த இடத்துல உட்காருங்க. அது முடிஞ்சு